தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் தான் எத்தனையோ ஆண்டுகளாக பட்டியலின சமுதாய சகோதரர்களை ரொம்ப முடக்கி வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் 2 டிகிரி முடித்தவங்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை மூலியமாக அவங்க வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசே அதுக்கான முழு செலவையும் ஏற்று சென்ட்ரல் கவர்மெண்டோட கோஆர்டினேட் பண்ணி செஞ்சுக்கிருந்தீங்க. இப்போ இந்த வருஷம் மொத்தம் ஏன் தாவைக்கா அரசு பொறுப்பெடுத்ததுலேருந்து இந்த மாதிரி 325 பேருக்கு அதிகபட்சமாக இந்த வருஷம் கல்வி உதவி கொடுத்து பட்டியலின சகோதரர்களை அதிக பேர் போய் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப பெருமை தான். விஜய் சாருக்கும் நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா மறுபடியும் அவங்களுக்கான உதவித்தொகையும் கொடுக்குறதில்ல, விஷாவும் இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சங்கடப்படுற அளவுக்கு நடந்துக்கிட்டு மேற்கொண்டு விஜய் சாருக்கும் இது கெட்ட பேர் தானுங்க. படித்து அவங்க முன்னேற போகிற சூழ்நிலையில் போய் இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உண்டு பண்ணுறது தமிழ்நாடு அரசுக்கும் கெட்ட பேர் உண்டு பண்ணும், தமிழ் மக்களுக்கும் கெட்ட பேர் உண்டு பண்ணும். வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம இன்னும் திருந்தலை, இன்னும் பழையபடி தான் இருக்கிறோம் அப்படின்ற நினைவை உண்டு பண்ணுற மாதிரி நடந்துக்கிறதுன்றது நம்ம அரசுக்கும் மக்களுக்குமே கெட்ட பேர் தானுங்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் அவங்க 2 டிகிரி முடிச்சுட்டு அடுத்து தான் அரசோட உதவியை நாடி வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கான உதவி செய்கிறதுக்கு நம்ம காசுலேருந்து செய்யலையே, அரசாங்கத்தோட வரி பணத்துலேருந்து தான் செஞ்சு கொடுக்குறோம். அது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது. ஏன் இப்படி பண்ணி அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்ம மக்களோட மனங்கள்லையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க? விஜய் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கணும்னு போராடி இருக்கிற நேரத்தில் ஏன் இப்படி அதிகாரியை தவறாக நடந்துக்கிட்டு அவங்களோட பேரையும் சேர்த்து கெடுத்துக்கிறீங்க? தயவு செஞ்சு அந்த பட்டியலின சகோதரர்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு உதவித்தொகைகளை கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து அவங்க நல்லபடியாக படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு உதவி புரியுங்க. அவர் மூளை சம்மந்தமாக அடுத்து என்ன பண்ணுறதுன்றதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்காங்க. அவங்களும் ஒரு டாக்டரேட் வாங்கினாங்கன்னா அந்த சமுதாயத்துக்கான விடியல் பிறக்கணும் தானே அம்பேத்கரோட கனவு நனவு பண்ணுறதுக்காண்டி அவங்க போராடியிருக்காங்க. அதுக்கு நம்ம தானே உதவி பண்ணணும். அதுக்கே இவ்வளோ சங்கடப்பட்டு கஷ்டப்படுத்துகிறீங்க. தயவு செஞ்சு அந்த இதை கொஞ்சம் சரி பண்ணி அந்த மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அந்த மாணவர்கள் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வழியை காட்டுங்க. தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு இதை கொஞ்சம் முனைப்பெடுத்து செஞ்சு கொடுக்கணும். இதை நாங்கள் வேண்டுகோளாகவே கேட்டுக்கொள்கிறோம்.